எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கட்டுத்தறி கால நானே கண்ணுக்குட்டி ஆனேனே அடி பொன்மானே இப்படி பண்ணிட்டியே. நிஃப்டி வந்து இதுக்கு முன்னாடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய பொழுது 3000 பாயிண்ட்களுக்கு மேல அது நிக்காம மேல வந்திருந்தது. தற்போது நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை நிஃப்டி தாண்டி இருக்கு. ஆனா இப்படி சந்தோஷமா பாடிக்கிட்டு மேல போக வேண்டிய நிப்டி 2-3 நாட்களாக மொமெண்டம் எடுத்த பிறகு ஏண்டா மொமெண்டம் எடுத்தோம் அப்படின்னு விரக்தியில் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரிசையா செய்திகள் வருது. ஒன்னு, இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்ற சில விஷயங்கள்ல குளறுபடிகள் இருக்கிறதா, இதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு கடந்த 2-3 நாட்களா பார்த்துட்டு இருக்காங்க. செபியினுடைய ஒரு மீட்டிங் கூட சமீபத்தில் போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு, ஆர்பியினுடைய மீட்டிங்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரெப்போ ரேட் நல்ல வேலை இவங்க எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல, அதனால மார்க்கெட்ல வந்து இவங்களுடைய பாதிப்பு பெருசாக இல்லை என்றாலும் இந்த செய்தி மார்க்கெட்டை தூக்கி நிறுத்த முடியவில்லை. அதனால ஆர்பியினுடைய மீட்டிங்ல ரெப்போ ரேட்டை நாங்க எந்த சேஞ்சும் பண்ணல அப்படின்ற ஒரு நல்ல தகவல் வந்தாலும் அது மார்க்கெட்டுக்கு உதவி செய்யல. தற்போது 93 பாயிண்ட் இறங்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு விஷயம், மைக்கேல் புரி அப்படின்றவர் அமெரிக்கன் இன்வெஸ்டர். இவர் போடக்கூடிய கணக்குகள் அவருக்கு உதவி செஞ்சு பெரிய அளவுல பணம் என்பதெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இவர் என்ன பண்றாருன்னா, அமெரிக்காவினுடைய மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவுல கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாரு. ஸோ பல ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊருக்குள்ள பெரிய ஆளுக்கு ஏதாவது ஒரு அலாரம் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க பேச்சுக்கு ஒரு குத்து. வேறு யாராவது வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி மார்க்கெட் மேலே வரும் பொழுது எல்லாம் மேலே பாருங்க அப்படின்னு சில அனலிஸ்டுகள் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு குத்து அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆக மொத்தம் நிப்டி என்பது கொஞ்சோண்டு மேலே வந்துட்டாவே ஹெட்ஜிங் என்பது பல பேர் பண்ணிக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா, பல பேர் பெரிய பெரிய புள்ளிகள் ஏதாவது மார்க்கெட்டை பற்றி தகவல்கள் தரும் பொழுது அது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அங்கிருந்து திடீர்னு பெருசா 2000 அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக பெரிய அளவுல ஏறலாம், அல்லது அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா பெரிய அளவுல கீழே விழுகலாம். அந்த முக்கியமான பாயிண்ட்ல இருந்து கீழே விழுந்துட்டா நம்ம எப்படி பொசிஷனை காப்பாத்திக்கணும், மேல போச்சுன்னா எந்த இடத்துல வித்து லாபத்தை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நண்பர்களே, ஐபிஓல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த மணிபால் ஹெல்த் அப்படின்றது சமீபத்தில் வந்த ஐபிஓ. ஆனா இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் இதெல்லாம் எங்க தம்பி மேல வரப்போகுது அப்படின்ற மாதிரி வெறும் 1%, 1/2% அந்த மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருந்து லிஸ்டிங் சமயத்துல. ஆனா அது 10% கெயின்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அதனுடைய செக்டர், ஹெல்த் கேர் செக்டர் என்பதால தான் இருக்கிறது தான் வாய்ப்பதிகம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சமீபத்தில் ரொம்ப ஃபிளாட்டா அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் இருந்துகிட்டு நெகட்டிவ் மார்க்கெட்ல இருக்கும் பொழுது டபக்குன்னு 10% வந்து ஒரு லிஸ்டிங் கெயின் பண்ணி கொடுக்குது அப்படின்றதுனா சமீபத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஐபிஓவாக இருந்திருக்கிறது. ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியத்தை தாண்டி 10% பிளஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னா பெரிய லெவல் தான். ஸோ சமீபத்தில் இந்த ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஐபிஓவும் ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து ஓபன் ஆகுது. அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஓபன் ஆகி இன்னைக்கு ஓபன் ஆகி ஆகஸ்ட் 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தற்போது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 16% லிஸ்டிங் கெயின் வரலாமா அப்படின்ற மாதிரி இந்த ஐபிஓனுடைய செய்தி. ஏய் ஷேர் மார்க்கெட், இதோட நீ நிறுத்தி கொள்ள வேண்டும், எங்களுக்கு புரியாத மாதிரி நீ ஏதாவது வேலைகள் செய்யாதே அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற ஷேர் லாபம் செய்து கொண்டு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருந்த பங்கு அவன் பாட்டு கீழே போய்கிட்டு இருந்தான். என்னடா மேலேயே வரமாட்டேங்குதே, ஒண்ணுமே புரியலீங்களே அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பின்பு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய கேஸ்ட்ரால் இந்தியா பார்க்கறதுக்கு என்னமோ பெருசா ஏறின மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஏறினதை நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா வெறும் 14% தான் கணக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த பங்கினுடைய பழைய ஹை என்பது 35% தள்ளி இருந்தது. இன்னும் அதிகமாக அதனுடைய ஆல் டைம் ஹை என்பது 52% என்பது தள்ளி இருந்தது. அந்த 52%ல தற்போது எவ்வளவு ரெக்கவரி ஆகியிருக்கிறது என்று பார்த்தீர்களானால் 13% என்பதுதான் ஏறி இருக்கு. இந்த பங்கு ஒருவேளை தன்னுடைய பழைய ஹையை போய் தொடணும்னா கூட அதெல்லாம் இன்னும் 30%க்கு மேல ஏறினாதான் பழைய ஹை என்பது போய் தொட முடியும். ஸோ அப்ப இந்த பங்கு வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி உள்ள இந்த நேரத்தில்
தன்னுடைய பழைய ஹையை போய் தொடுமா அல்லது தன்னுடைய பழைய லோ பக்கத்துல போய் விழுகுமா? ஏன்னா ஏற்கனவே 140ல இருந்து 191 அப்படின்னு ஏறி வந்திருக்கு. அப்ப மறுபடி பழைய லோ போய் விழுந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்டான பிரைஸ் கிடைக்குமே அப்படின்னு பல பேர் கீழே 140 வருமா அல்லது 240 வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய நேரத்தில் இந்த பங்கினுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை ஒரு தாண்டியுள்ள பங்காக இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற ஷேர் இருக்கு. அதே மாதிரி இந்த உக்ரோ கேபிட்டல் அப்படின்ற இந்த பங்கு சமீபத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73% தன்னுடைய உச்சியிலிருந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எதுக்கு ஏறுது எதுக்கு இறங்குது அப்படின்றது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போதைக்கு இந்த பங்கு என்பது 70% பக்கம் கீழே விழுந்து கிடக்குது. சரி, இந்த பங்கினுடைய லாப நஷ்ட கணக்கு என்பது எடுத்து பார்த்தோம்னா 2023 விட 2026 சேல்ஸ் என்பது அதிகப்படுத்தி ரிசல்ட் என்பது கொடுத்துருக்காங்க. பட் போன குவார்டருக்கு இந்த குவார்டருக்கு ரொம்ப கம்மி. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல 61 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இந்த குவார்டர்ல. அது இப்ப வரைக்கும் எந்த ஒரு குவார்டர்லயும் காமிக்கல. ஆனால் இன்னொரு மிக முக்கியமான தகவல், எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் என்பது 5.5% தற்போது காமிக்கிறது. பப்ளிக்னுடைய ஹோல்டிங் 88 இருக்கு. ஆனா நம்மளுடைய பெயர்கள் அங்க இருக்குமான்னா அப்படி கிடையாது. அங்க இருக்கிறது பூரா சில இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுகள், இவங்கெல்லாம் பப்ளிக் அப்படின்ற கேட்டகரியில் இருக்காங்க. நம்ம பொதுவாக பப்ளிக்னு என்ன எதிர்பார்ப்போம்? ராமசாமி, தியாகராஜன், சுப்பிரமணி, இந்த மாதிரி ஒரு காமன் நேம்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பெரும்பாலும் இங்கே இருக்கிறதெல்லாம் பப்ளிக்ல பல்வேறு ஃபண்டுகளினுடைய பெயர்களா இருக்கு. எனிவே ஸ்டாக் மார்க்கெட்ல நாம எதையுமே புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த மாதிரி நீ நிறுத்தி கொள்ள வேண்டும் ஸ்டாக் மார்க்கெட், எங்களுக்கு புரியாமையே பல வேலைகளை செய்கிறாய் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த உக்ரோ கேபிட்டல்ல சமீபத்தில் என்ன ஒரு செய்தினா, ஏதோ ஒரு குரூப் ஒரு முறை பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, அது சக்சஸ் ஆகல, கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் ஏதோ ஒரு குரூப் பெருசா வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா ரிசல்ட் இல்லை, ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல இதே 100 ரூபாய் நேரத்துல ஒரு பெரிய வால்யூம் என்பது இந்த அக்ரோ கேபிட்டல் அப்படின்ற பங்கில் நடந்திருக்கு. இனி அடுத்தது இந்த ஷேர் தொடர்ந்து கீழே விழுக போகிறதா அல்லது ஒரு ரிவர்சல் போட போகிறதா என்பது பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு பங்கு கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற பங்கு சமீபத்திய லோல இருந்து ரிவர்சல் போட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி உள்ளது அப்படின்றது இன்றைய செய்தி. நண்பர்களே, வேறு என்ன தகவல்கள்னா, இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்ல பெரிய ஆளு கிடையாது, ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாமே ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகள், பெருசா ஏறி இறங்கக்கூடிய வாலட்டிலிட்டி அதிகம் உள்ள பங்குகள். கமின்ஸ் இந்தியா, ஜி வெர்னோவா, ஆரோ ஃபார்மா, பிபி ஃபின்டெக், பயோகான், பெர்கர், ஆஸ்டர் டிஎம்ஏ, பேயர் கிராப் சயின்ஸ் எல்லாமே பயங்கரமான வாலட்டிலிட்டியான பங்குகள். நாளைக்கு என்ன செய்ய போறாங்கன்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா பிஎஸ்சி ஷேருமே மிகப்பெரிய ஒரு வாலட்டைல் ஷேர் தான். அது ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு 3% இறங்கி தான் இருக்கு. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வாலட்டிலிட்டியான பங்கு தான் 4%. பிஎன்பி ஹவுசிங் பயங்கரமான வாலட்டிலிட்டி தான். அது ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்ல +5% ட்ரேட் ஆகுது. ஆனா இதெல்லாம் சாதாரண நாள்ல நடக்கக்கூடிய வாலட்டிலிட்டி. Q1 ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு ஒன்னா ஒரு 10-20% இறங்கி இருக்கணும், இல்லைன்னா ஒரு 10-20% ஏறி இருக்கணும். ஆனா இப்படி 3% கொடுத்து சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்தா யாருக்கு பிரயோஜனம்? எந்திரிச்சு ஓட வேண்டாமா? அதாவது நண்பர்களே, ஷேரினுடைய விலை மட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஓடி ஆடி கிட்டு இருந்தா பத்தாது. ஒரு ஷேர் மேலே ஏறி இறங்கி ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு பெனிஃபிட். ஸோ அது ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது, நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பாருங்க. ஸோ நம்ம ஒரு ட்ரேடரா உள்ள வந்துட்டோம், ஏதோ ஒரு ஸ்விங் ட்ரேடர், மொமெண்டம் ட்ரேடரா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டா நம்மளும் கையை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது. ஒரு 1000 ஷேர் எடுத்திருக்கோமா, அப்போ அந்த 1000 ஷேரை இப்போ இன்னும் 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம், ஒரு மாசத்துக்கு என்ன பண்ணலான்ற பிளான் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஸ்டாக்கை வாங்கி வச்சிருவோம், அவன் தண்டத்துக்கு லாக் ஆயிடுவான், அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த ரிட்டர்னும் வராது. கொஞ்ச நாள் கழிச்சு மேலே வரும் பொழுது ஏதோ சிறிய அளவுல தான் பணம் கிடைக்கும். ஸோ யாராவது ஒரு ட்ரேடரா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டா கையும் காலையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பிளான் என்பது பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாக்காக விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் நம்மளுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு என்ன வித்தியாசம்? லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை போட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிடுறாங்க. நம்ம ட்ரேடரை பண்றோம் அப்படின்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் டெய்லி அதை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்பொழுது எங்கேயாவது புரோக்கரேஜ் அதிகமாக ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாய்ன்னு போடுற ஆளுகிட்ட போனோம்னா அப்புறம் நம்ம தலையில துண்டத்தான் போட்டு போகணும். அப்புறம் எஸ்டிடி 0.1% அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போனால் தலையில துண்டத்தான் போட்டு போகணும்.
அந்த நிஃப்டி பீஸ் போன்ற சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் எஸ்டிடி வந்து ரொம்ப கரைவு. அது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி ட்ரேடர்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் பெரிய ரிசல்ட் என்பது கிடைக்கும். ஸோ ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க நண்பர்களே ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அதாவது சம்பாதிக்கிறது ஒன்று, பணத்தை லாஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று, பணத்தை செலவு பண்ணுறது கம்மியாக செலவு பண்ணணும், புரோக்கரேஜ் வழியாக, டேக்ஸ் வழியாக அப்படின்ற மாதிரி எல்லா விஷயம் நம்ம சேர்ந்து பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ட்ரேடர்களுக்கு அது ஒரு பெனிஃபிட். இல்லைன்னா என்ன ஆகும், ஏறின ஷேர் இறங்கி போகும், இறங்கின ஷேர் ஏறி போயிடும். அப்புறம் நம்மளுக்கு அதில் ஒன்றும் பெருசாக பிரயோஜனம் இருக்காது. பாருங்க, இந்த ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு 2024 ஒரு தடவை கீழே வந்து மறுபடியும் மேலே ஏறி இருக்கான். அப்படின்னு என்ன, ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சரை அவன் மார்க் பண்ணி வச்சிருக்கான். அதே இடத்துக்கு ஒரு முறை 2025 வந்து விழுந்துட்டு அங்கிருந்து எவ்வளவு பெரிய அருமையான லாபம் பண்ணி கொடுத்துருக்கான். இப்ப இந்த 2026 இந்த ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் அடுத்தது என்ன செய்ய போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு பல பேர் ஆர்வமா இருக்காங்க. அதாவது 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கக்கூடிய ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் பழைய ஹை வரப்போகிறதா, அல்லது பழைய ஹை வராம மேல இருந்து கீழே விழுக போகிறதா? ஸோ இப்படி சென்டர் பாயிண்ட்ல இருக்கிய ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் உன்னுடைய நோக்கம் தான் என்ன? அந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஏங்க இது நியாயமாங்க, அவன் மேலே தாங்க வரணும், அப்போ தாங்க எங்களுக்கு ரிலீஸ் ஆகும் ஃபண்டு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி பார்த்தா நிறைய பேர் கீழே வாங்கி மேலே வித்துறாங்க. அப்புறம் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே வந்தால் தானே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எது கரெக்டு எது தப்புனே சொல்ல முடியல. ஆக மொத்தம் இந்த ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்குல 2 செய்தி. ஒன்று, 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கிறது. இன்னொரு செய்தி, இந்த பங்கினுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்றது 19.5 இருக்கு. பொதுவா வளருகின்ற கம்பெனிகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுலாம் ஒரு 10க்கு மேல இருக்கணும், 20க்கு மேல இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அந்த வகையில இந்த ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 19.5 ஆகும். பிஇஜி ரேஷியோ என்பது தற்போது 0.28 ஆகவும் இருக்கிறது. ஸோ வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன்ல கவனிக்கக்கூடிய பங்குகள்ல இந்த ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒன்னா இருக்கு. எவ்வளவு அடி வாங்கினாலும் நம்ம சிரிச்ச மாதிரியே இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த SJVN அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அடி வாங்கினாலும் அப்படியே சிரிச்ச மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. சிரிப்பு தானே உங்களுக்கு அழகு அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இவனுக்கு ஒரு நல்ல காலம் என்பது வரல. இதுக்கு முன்னாடி இந்த 2026 ஒரு சிறிய ஏற்றம் 60 ரூபாயிலிருந்து என்னமோ பெருசா மேலே ஏற மாதிரி 80 ரூபாய்க்கு போச்சு. அப்புறம் மறுபடியும் 80 ரூபாயிலிருந்து தன்னுடைய பழைய விலைக்கே திரும்பி 68க்கு பக்கத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த SJVN அப்படின்ற ஷேர்ல லாபம் பண்ணுச்சா இல்லையா, போன குவார்டர்ல எவ்வளவு டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்ற தகவல்களை தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த பங்கு டிவிடெண்ட் ஈல்டு என்பது 2%. சும்மா இதனுடைய ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்பது கிடையாது. 0 போயிடுமா அப்படின்னா போகல. ஏன்னா வந்து 2% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த பங்கு 0க்கு போறதுக்குள்ளேயே இவங்க 2% டிவிடெண்ட் என்பது வாங்கியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்ப டிவிடெண்ட் ஈல்டு என்பது 2% ஆகி இருக்கிறது. இந்த பங்கு லாபம் செய்கிறது அப்படின்னா இந்த ஜூன் குவார்டர்ல 225 கோடி அப்படின்ற ஒரு லாபத்தை முத்திரையை பதிச்சிருக்காங்க. போன குவார்டர்ல லாஸ், இந்த குவார்டர்ல 225 கோடி. ஸோ இந்த லாபத்துக்கு இந்த பங்கு சந்தை அந்த SJVNக்கு ஏதாவது மாலை மரியாதை போட்டு மேலே இது ஏற்றி விடுமா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். தற்போதைக்கு இது மொத்தமா ஒரு 60% லாபம் செய்யக்கூடிய பங்கு, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தன்னுடைய உச்சியிலிருந்து 60% என்பது இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது இந்த SJVNல ஒரு செய்தி. இந்த ஆஸ்க் ஆட்டோ அப்படின்ற பங்கு தான் இப்படி மோசமா கீழே இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா அவன் இன்னைக்கு லைஃப் டைம் ஹைல, ஆல் டைம் ஹைல, 52 வீக் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஆனா அது இறங்கியது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 34%. இந்த 34%க்கும் SJVN அப்படின்ற ஷேருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இது வந்து ஆட்டோ செக்டர், அதனால திடீர்னு பிக்கப் ஆகி 35%லே கீழே இருந்து மேலே ஏறி போயிட்டான். இந்த SJVN ஒன்றும் சாதாரண நாள் கிடையாது. அது பவர் செக்டர் தான், பவர் ரிலேட்டடான செக்டர் தான். பட் இருந்தாலும் ஏனோ தெரியல ஒரு 60% இறங்கி விட்டது. லாபம் செய்யக்கூடிய பங்கு. இவனுக்கு இந்த ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ்ல வந்த மாதிரி ஒரு திருப்பு முனை என்பது இன்னும் வந்து சேரல. வேற என்ன இன்னைக்கு மார்க்கெட்ல செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய நிப்டி இண்டெக்ஸ்ல 750 முக்கியமான பங்குகள் இருக்கு. அதுல 436 ஷேர்கள் பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து முகத்தை சோகமா வச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணாதீங்க. 436 ஷேர் ஏறி இருக்குன்னா கண்டிப்பா உங்க நிறைய பேர்த்தினுடைய போர்ட்போலியோ பிளஸ்ல தான் இருக்கும். இந்த நிப்டி தான் தனியா கீழே உட்கார வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படியும் கூட இருக்கலாம், நிப்டி 200 days மூவிங் ஆவரேஜ்க்கு மேல வந்துடுச்சு,
இவன் மேலே வந்தால் எல்லா ஷேர்களையும் மேலே இழுத்துட்டு வந்துடுவான், அதனால ஒரு பயம் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு கரெக்டாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி மார்க்கெட் நிஃப்டி வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டிய செய்தியின் போது இந்த கேஷ் அப்படின்றது வந்து நம்ம மார்க்கெட்டினுடைய சுணக்கத்தை தடுக்குது. அதே மாதிரி இந்த ஆர்பிஐ அவர்களுடைய பாலிசி வந்து நல்ல அருமையான பாலிசி, எந்த சேஞ்சும் நாங்கள் பண்ணல, நாங்கள் கம்முன்னு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது நம்ம மார்க்கெட்டுக்கு உதவி செய்யல. இந்த மைக்கேல் பர்ரி, எப்ப நீ கம்முன்னு தானே இருந்த, திடீர்னு இப்படி ஒரு பெரிய குண்டையா போட்டிய மைக்கேல் பர்ரி அப்படின்ற மாதிரி அவர் அமெரிக்க மார்க்கெட் கீழே விழுகுமோன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எப்பா, அமெரிக்கா மார்க்கெட் ஏறினாவே எங்கால் ஏற மாட்டான், அமெரிக்க மார்க்கெட் கீழே விழுகுதுன்னா அவனுக்கு முன்னாடி இவன் தான் போய் கீழே விழுவான் அப்படின்றத எங்களுடைய பழைய வரலாறு. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி தான் கீழே விழுந்திருக்கே ஒழிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் ஓவராலாக பார்க்கும்போது 436 பங்குகள் ப்ளஸ்ல தான் இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் இன்னைக்கு மார்க்கெட்டை ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, அதே மாதிரி வெள்ளி விலையில் ஏதாவது மாற்றம் வருமா? உலகத்திலேயே தங்கம் வெள்ளி எல்லாம் கும்பா பாடிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நாட்டில் தான் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் உடச்சு கீழே போகாத மாதிரி பிடிச்சி வச்சு கிட்டத்தட்ட 2 மாசமா குறைச்சிருக்காங்க. உலகமா இந்தியாவா அப்படின்ற ஒரு நிலைமை தான் இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ல போயிட்டு இருக்கு. நீங்க வேணா கீழே விழுந்துங்கப்பா, நாங்க உழுக மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காவுக்கு வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தங்கத்தினுடைய விலையும் சில்வரினுடைய வெள்ளியினுடைய விலையும் தாங்கி பிடிச்சி நின்றுகிட்டு இருக்கு. ஸோ இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் வெள்ளி விலையில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? ஏன்னா பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறதுக்கு பொதுவாக கொண்டு போய் வெள்ளிலையும் தங்கத்திலையும் பணத்தை போட்டிருக்காங்க. அதெல்லாம் கீழே விழுந்ததுன்னா அப்புறம் ஆண்டவா எங்களுக்கு தாங்கறதுக்கு சக்தி கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த தங்கமும் வெள்ளியும் இந்த இடத்துல இருந்து பிக்கப் ஆகி ஒரு 10% மேல போச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு பல பேர் மாற்றம் வருமா ஏற்றம் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க போறது ஏற்றமா இல்லது கிராஷா? நோட் பண்றா இதெல்லாம் நோட் பண்றா அப்படின்னு விவேக் அவர்கள் ஒரு படத்துல பேசுவார். அது மாதிரிதான் இந்த கேபிஐ கிரீன் அப்படின்ற பங்கு கீழே விழுந்து கிடக்கு. அடிக்கடி இந்த பங்கு வந்து ஏறுவதும் இறங்குவதுமாக இந்த வேலையை பண்ணி கொண்டிருந்தாலும் இந்த பங்கு வந்து தற்போது 52 வீக் லோ பக்கத்துல கீழே இருக்கும் பொழுது இதுல என்ன ஒரு தகவலை நோட் பண்றா அப்படின்ற மாதிரி அதனுடைய கடன் என்பது சில காலங்களுக்கு முன்னாடி வெறும் 40 கோடி 400 கோடி அப்படின்றது. இப்ப அதனுடைய பாரோயிங்ஸ் என்பது 5197 கோடி அப்படின்ற நிலைமையில இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மட்டும் நம்மளாலையும் கடன் வாங்க முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். இந்த கம்பெனி எத்தனையோ காலங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பட் நம்மளால வந்து படிப்பு முடிஞ்சதுலேருந்து 25 வயசுலேருந்து நம்மளால கடன் தொடர்ந்து இந்த மாதிரி அதிகப்படுத்தி வாங்க முடிச்சுக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், எவ்வளவு ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒன்று, கடன் கொடுக்க முடியலன்னா கம்பெனிகள்னால அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணிட்டு போயிட முடியும். பட் இண்டிவிஜுவல் அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம போய் உட்காந்து களி தான் திங்கணும். ஸோ இந்த கேபிஐ கிரீன் அப்படின்ற பங்குல 2 செய்தி. ஒன்று, அது தற்போதைய சமீபத்திய லோ பக்கத்தில் வந்து விழுந்துருது. ஒரு முறை இதே இடத்துல இருந்து தான் ஒரு முறை சம்பாரிச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் வீழ்ச்சி அடைஞ்சு அதே இடத்துல வந்து கீழே விழுந்திருக்கு. இன்னொரு செய்தி, அதனுடைய கடன் என்பது எவ்வளவு வளர்ந்திருக்கிறது கடந்த 3 வருஷத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 676 கோடியிலிருந்து 5197 கோடியாக வளர்ந்திருக்கிறது. அவர்களுடைய லாபம் என்பது எப்படி வளர்ந்திருக்குன்னா வெறும் 9 கோடி 6 கோடியிலிருந்து அடேங்கப்பா அப்படின்னு ஆச்சரியப்படும் வகையிலே 500 கோடியாக வளர்ந்துருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 500 கோடி வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா 10 வருஷம் இதே மாதிரி இதே லாபம் வந்தா கூட அவங்களால 10 வருஷத்துல கடன் அடைச்சிட முடியும். அல்லது எப்படி 10 கோடியிலிருந்து 500 கோடிக்கு வளர்ச்சி அடைஞ்சாங்களோ அது மாதிரி 500 கோடியிலிருந்து 5000 கோடிக்கு வளர்ச்சி அடைஞ்சா ஒரே வருஷத்துல கூட இந்த கடனை அடைச்சிட முடியும். என்ன வேணாலும் நடக்கலாம். இன்றைய தேதியில இந்த கேபிஐ கிரீன் என்பது 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு என்பது இதனுடைய தகவல். ஆனா இந்த பாட்டு நல்லா இருக்கு. அடி பொன்மானே இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு செய்தினா இந்த மைக்கேல் புர்ரி அவர்கள் அமெரிக்காவினுடைய மார்க்கெட் கீழே விழுந்துருமோ அப்படின்னு சந்தேகப்படுறதா. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட்ல இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க பல ட்ரேடர்கள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.